இருக்கையில் வடக்கு கிழக்கு மாகாணம் இணைஞ்சிருக்கிறது போது 2003 வந்து நான் கேப்டன் பண்ணினேன். கேப்டன் பண்ணி அப்போ அந்த நேரங்களில் வந்து கூடுதலான இந்த மேசப்பந்தாட்டம் பூப்பந்தாட்டத்தில் கூடுதலான ஆர்வம் இல்லாமல் தான் இருந்தது. பாடசாலைகள்லேயும் பெருசாக இல்லை. நாங்கள்லாம் நம்பர் 1 அதாவது பெரிய ஜாம்பவான்கள் மாதிரி இருந்த நாங்கள். அது சுண்டுக்குழியில் தான் எனக்கு பேர் இருந்தது. எனக்கு யோஜியாக இருந்த நிர்மலா ஹரியரன்னு சொல்லி அவைகளெல்லாம் பெரிய பெரிய நாங்கள் யூனிவர்சிட்டியிலெல்லாம் போய் விளையாடி சுண்டுக்குழியில் பேர் வந்து இந்த பேட்மிண்டன் ஒரு இது வந்து இருந்தது. அதே மாதிரி தான் மேசைப்பந்தாட்டம் டேபிள் டென்னிஸும் எங்களுக்கு நடக்கிற டூர்னமெண்ட்ஸ் வந்து ஒன்று YMCAயும் நடக்கும், ஒன்று வந்து YMHC, மற்றது வந்து ஓப்பன்ஸ் யூனிவர்சிட்டி டூர்னமெண்ட். ஜெஃப்னால் யூனிவர்சிட்டியில் ஓப்பன்ஸ் டூர்னமெண்ட் வைப்பினா அப்போ நாங்கள் பாடசாலையிலிருந்து கிரேட் 10, 11 படிக்க A-level ஆக்கள் எல்லாரும் நாங்கள் போனால் அவைகளோட சிட்டியான ஒரு காம்படிஷன் எங்களுக்கு இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சின்ன ஆட்களாகவே வந்து ஃபைனல் இயர் அப்படி படிக்கிறார்கள். சரியாக எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவேன். வேணுன்னா அவைகளோட ஈக்குவலாக விளையாடுறது என்ன வளர்த்து விட்டது என்னை இழந்தினது. நான் என்னுடைய தாயார்னு சொல்லியிருக்கல. என்னென்னு சொன்னால் என்னுடைய தாயார் என்னுடைய வீட்டில் எல்லாரும் 7 பேர், நான் தான் கடைசி பிள்ளை. ஒருத்தரும் ஸ்போர்ட்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்னவோ தெரியாது. வருங்காலத்தில் எதிர்காலத்தில் நான் சுண்டுக்குழியில் ஒரு விளையாட்டுத்துறை ஆசிரியராக இருக்க போகிறதுக்காகவே என்னுடைய தாயார் என்னை அதை ஊக்கப்படுத்தினாவோ தெரியாது. இன்று மட்டும் நானும் வெட்டரன்ஸ் டூர்னமெண்ட்டில் 2nd place நாங்கள் 2019 அடிச்சினாங்க உமன்ஸ் டீம். அதுதான் எங்களோட முதல் ஆரம்பம். உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஜெர்னாவுக்கு வந்த இடத்துல எங்கள்கிட்ட விளையாட்டை பார்த்துட்டு அவைய வந்து எங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாம் இப்படி விளையாடுவீங்களான்னு தான் ஒரு கேள்வி கேட்டுச்சு நம்மங்கள்கிட்ட. அந்த வயசு இப்போ நான் ஒரு 2019 எனக்கே பெரிய வயசு. அப்போ கேட்கினா என்ன நான் ஈக்குவலாக விளையாடின நான் அங்கேருந்து வந்தாக்களோட. அப்போ அவை கேட்டது, நீங்கள் இப்படியெல்லாம் விளையாடுவீங்களான்னு சொல்லி இவ்வளவு ஸ்டாண்டர்டாக இருக்கிறீங்களன்னு சொல்லி அவைகிட்ட பார்வை கொழும்புலேருந்து வந்தாங்கள்ட்ட பார்வை அப்படி இருந்தது. அப்போ நாங்கள் நினைச்சோம் என்னென்னு சொன்னால் விருப்பே இல்லை, நாங்கள் கொழும்புக்கு போகிறதுன்னு சொல்லி வீரோட விளையாடி பார்ப்போம்னு சொல்லி போன இடத்துல எனக்கு ஐரான்னு சொல்லி இந்த வெட்டரன்ஸ் இதுக்கு வந்து பொறுப்பாக இருந்தவ அவள் எனக்கு இந்த முறையும் கால் பண்ணியிருந்த வேற சொல்லி எனக்கு சில காரணங்களால் நான் போகல. அவளோட எனக்கு வந்தது சிங்கிள்ஸ் 3rd செட் மட்டும் போயிடுச்சுது. ஒரு செட் நான் வின் பண்ணினேன். 2nd செட் தெரியுந்தானே உங்களுக்கு கொழும்பாக்கள் எப்படி ஒரு மாதிரியான இதுக்கு வேற வீரம் நாங்கள் வெல்லுறோம் என்று சொல்லிக்கலாம். அவள்கிட்ட மெனனின் அவள் டக்கனாங்கால போய் தந்த டீமாக்களோட இதெல்லாம் சாய் தண்டினா எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் மிஸ்னுண்டா எனக்கு அவள் பேருந்து சில நேரங்களில் எங்களோட இதன்றதுக்கு சில சர்வீஸ் இருக்கும். அந்த சர்வீஸை போட்டு மடங்கினவன்னு சொன்னால் எங்களால் ஹேண்டில் பண்ணிடலாம். சில சர்வீஸஸ் சில கஷ்டமாக இருக்கும். நானும் போடுறேன்னா தான், ஆனால் அதை விட இந்த ஒப்போனன்ட் வந்து இன்னும் வித்தியாசமாக போடுவேன். அவன் அந்த சர்வீஸை போட்டு தான் என்ன மடக்கினவன். அவன் வந்து நம்பர் 1 பிளேயர் USA-கெல்லாம் அந்த வெட்டரன்ஸ் உமன்ஸ் டீமில் போகிற நம்பர் 1 பிளேயர் அவன். அப்படி இப்பயும் அவன் வந்து எனக்கு இப்போ சாம் சொன்னார் அந்த மாதிரி இந்த முறை இப்படி ஆடினவன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் இது நான் போகையில் அதை சொன்னேன். இப்போ கன வயசு 90 அந்த 85 86 எனக்கு தெரியும். ஒரு டாக்டர் ஒரு ஆள் இருக்கிறார் 70, இப்போ வந்தவருக்கு 80 கிட்டே இருக்கும். அவரை பார்த்தா நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க. ஒரு மெல்லிய உருவம் தான். அந்த மேசை கிட்ட 2 பம்பரை மாதிரி சுற்றுவேன். அந்த மாதிரி விளையாட பயங்கரமாக இருக்கும். பார்க்கலே தெரியாது. அவை நெடுதலை சொல்லுவீங்கன்னா இப்படியான வயசில் வந்து அவை விளையாடினோம்னு சொல்லி. நாங்கள் ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து கொண்டு எங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வர்றதுக்கு பயன்படுது. எனக்கு சரியான கவலையாக இருந்தது. இந்த முறை போகலாமல் போயிட்டு நெக்ஸ்ட் இயர் கட்டாயம் நான் அதுக்கு போக வேண்டிய ட்ரை பண்ணுறேன் நான். எனவே இந்த போட்டியில் போய் பங்கு பெற்றி வெண்டு அவர்களெல்லாம் பெரிய இப்போ பழையின ஆக்களே இல்லை. கிங்ஸ்லி எல்லாம் வந்து கிங்ஸ்லி சார் எல்லாம் எங்களோட வடக்கு கிழக்கு நெஞ்சிருக்கேக்கில் அவை மென்னர் டீம். கிங்ஸ்லி சார்ன்னு சொன்னால் மென்னர் டீம் வெறுதண்டேக்கிலே உடனே எங்களோட யாழ்ப்பாணத்தாக்கள் இருக்கிறது கிங்ஸ்லி இருக்கிறார் அந்த டீமிலே கண்டு. என்னென்னு சொன்னால் அவ்வளவுத்துக்கு போட்டியாக இருந்தது. மென்னர் டீம் நல்ல ஒரு பெஸ்ட் டீமாக இருந்தது. அப்போ அவர் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களோட இதோட விளையாடுறேன்னு சொல்லியிருக்கல உண்மையாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவைகளுக்கு இருக்குது. எனவே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கின்றேன். உண்மையாக நீங்கள் ஒரு பதிவை பதிச்சிருக்கிறீர்கள் போய் அங்கே தேசிய மட்டத்தில். இங்கேயும் பிளேயர்ஸ் இருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் ஒடுங்கி இதண்டி போகல அவர்கள் நிற்கிறார்கள். எங்கள்கிட்ட உண்மையாகவே நல்ல டேபிள்ஸ் இல்லைத்தான்.
சரியா நல்ல தரமான இதுகள் இல்லைத்தான் என்றாலும் நான் பழகிய ரக்கெட்டு அந்த விலை வந்து 500 ரூபா. 500 ரூபால தான் நான் செம்படித்தேன் நான் யாழ் மாவட்டத்தில். அப்போ இப்போ வந்து இந்த ரக்கெட்ஸின் விலையெல்லாம் நினைச்சே பார்க்கலாம். 2 lakhs 3 lakhs மேலே போகுது. பேட்மிண்டன் ரக்கெட்டின் விலையென்னா பயங்கரமாக இருக்குது. அப்படி நாங்கள் பேட்மிண்டன் ரக்கெட் நாட்டில் ஆடைகள் 250 ரூபா. அந்த இப்போ பார்க்கலாம் அதில் விட அப்படியே இருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை எடுக்க வேண்டும். வெவ்வேறு எடுத்த முயற்சி இன்றைக்கு ஒரு பதிவை மேற்கொண்டு அங்கே இருக்கிற ஒரு டீமை வெளியில் அனுப்பி இருக்கிறீங்க. அதுதான் இப்போ பெரிய ஒரு சாதனை. எனவே நீங்கள் மட்டுமில்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த டேபிள் டென்னிஸ் என்பது வந்து உண்மையாக எங்களோட ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டுகள் கிளியர் ஆகும். ஒரு நான் தோத்தாலும் பரவாயில்லை, அடுத்த இதில் நான் வெல்லோணும் என்ற ஒரு மெனநிலையை உருவாக்கும். எனவே நீங்கள் சின்னாக்களும் சரி பெரியாகும் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 11 பாயிண்ட்ஸ் தான் அதில் வருது. பெரிய ஒரு இதாண்டி நான் சொல்லுவேன்னா என்ன டேபிள் டென்னிஸ் தானே. ஆனால் டேபிள் டென்னிஸ்க்கு கொடுக்குற வேல்யூ, அதாவது சர்வீஸ் பழக வேணும், ஒவ்வொரு சொட்ஸையும் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண வேணும்ன்றது தெரிய வேணும். பிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதை போல ஒரு இன்ட்ரெஸ்டான கேம் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எங்களோட சைனாக்காரங்க எல்லாம் விளையாடுகிற ஒரு வித்தியாசமாக விளையாடுவார்கள். மற்றது வந்து டிசேபிளான ஆட்களுக்கான டேபிள் டென்னிஸ் கூட இருக்குது. நாங்கள் ஒரு எங்களுக்கு எக்ஸாம் நடக்கல டேபிள் டென்னிஸில் கிரேட் எல்லா லெவல் எல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பாஸ் பண்ண அந்த எக்ஸாம் செய்யலாம். அப்போ தான் நாங்களே பார்த்து அந்த டிசேபிளான ஆட்கள் எப்படி விளையாடினோம், டேபிள் அதாவது ரக்கெட் எப்படி பிடிக்கணும், போல் எப்படி பிடிக்கணும் என்றதெல்லாம் அதில் போட்டு கிடப்பேன். இங்கே இருக்கிற டிசேபிள் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒன்றுலேயும் ஒரு இதுவும் இல்லாமல் சின்ன வெளிநாடுகளில் அவர்களுக்கும் அந்த விளையாட்டுகளை பழக்கிறாரு. எனவே இந்த நேரத்தில் என்னையும் இந்த இடத்துல கூப்பிட்டு உண்மையாகவே அதுக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல கூப்பிட்டேன்னு சொன்னால் நான் செல்பந்தாண்டத்திலேயே ஊருக்கு போன ஒரு ஆள். அப்போ என்னை கூப்பிட்டு என்னை கௌரவிச்சு இன்றைக்கு நான் இவர்கள் மட்டுமில்லை இன்னும் வளர்ந்து வர வேணும். ஓவர் 40 ஓவர் 50 அங்கே ஓவர் 60 கணக்காகவே ஒவ்வொரு கேட்டகரியில் நான் நினைக்கிறேன் டூர்னமெண்ட்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறேன். என்னோடய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் உண்மையாக அவங்களுக்கே நேரம் இல்லை, எனக்கே நேரம் இல்லாமல் போயிடுது. அப்போ நாங்கள் அந்த டூர்னமெண்ட்ஸை கூடுதலாக வைக்கல உண்மையாக இன்னும் அவர்கள் வந்து பிக்கப் பண்ணணும். இன்னும் டூர்னமெண்ட்ஸை போய் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரம் விளையாடைக்கில் உண்மையாக உங்களுக்கும் வந்து வேறு மைண்டுகள் வேறு ஒரு சிந்தனைகள் இதுகள் ஒன்றும் இருக்காது. நாங்கள் வந்து YMCAல போனால் 9 மணி ஆகும் வீட்டை போவேன். ராஜமேனோ நான் வந்து எனக்கு நான் நிற்கிறேன். நான் அப்போ கிரேட் 10 படிக்கல YMHA டூர்னமெண்ட் நடக்கையில் இந்த மிக்ஸ் டபுள்ஸ் பார்ட்னர் 2 பேரும் பிளேஸ் அடிச்சினாங்க. அப்படி அவர்கள் விடாமல் அதை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இனி வேறு காலத்தில் இன்னும் பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். நாங்கள் தேசிய மட்டத்தில் பிள்ளைகள் நீங்கள் தேசிய மட்டத்தில் 3 கிளை ஆகுது. நான் முதலாவது இடத்தை எடுக்கணும்னு நம்மளாலும் எங்களை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் இல்லை. முதல் 3 இடத்துக்குள்ள 2ஆம் இடமோ 3ஆம் இடமோ வேற பாருங்க வந்தா பிறகு உங்களுக்கு அந்த பயம் போகுது. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் பேட்மிண்டன் டீம் வந்து 4th பிளேஸ் அடித்தோம். நாங்கள் நினைச்சும் பார்க்கல 4th பிளேஸ் கிடைக்கும். 4th கிடைக்கிறதே பெரிய ஒரு இது. அப்படி நாங்கள் முன்னேறி கொண்டு போகிற அவர்களுக்கும் எப்படி ஒரு யாழ்ப்பாணத்தில் எப்படியான வீராங்கனை இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களும் நினைப்பார்கள். எனவே பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னு சொன்னால் கொஞ்ச நேரம் பிள்ளைகளை விளையாட விடுவோம். அவர்கள் இன்னும் வளர வேணும். பாடசாலையிலே இப்போ டீம்ஸ்கள் எல்லாம் இருக்குது. அண்டர் 16 18 20 டீம் இருக்குது. அந்த டீமுக்கு வந்து பெரிய ஆட்கள் எல்லாம் 6 பேர் தான். எங்களோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் அந்த ஓர்டர் வந்து டீமில் வந்து 6 பேர் தான் இருக்கலாம். அப்போ 6 பேரை ஹேண்டில் பண்ணுறது வந்து சரியான ஈஸி. 6 பேரை வச்சு அவையிலேயே அந்த 3 பேருக்குள்ள அப்படி ஆடுறது இதன்றதுன்னு சொல்கிறது எவ்வளவோ லேசான விஷயம். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் டீம் பள்ளிக்கூடங்களில் டீம் இருந்தால் அந்த டீமுக்குள்ளே இணைய வேணும். உங்களோட பள்ளிக்கூடங்களில் இல்லாட்டிக்கு ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட இதை சொல்லி இதாண்டி ஏதாவது ஒரு இதை நீங்கள் எடுக்க செய்ய வேணும். அது எல்லா இடமும் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் இந்த விளையாட்டுகள் வந்து அறிமுகப்படுத்தப்படாது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் நான் நிற்கிறேன் சுண்டுக்குழி சென்ட்ரல் சென்ட் ஜான்ஸ் பேட்ரிக்ஸ் அங்கால ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் கனகாலத்துக்குற வந்தவை வேம்படி ஹிண்டலேடிஸ் இவ்வளோ பேர் பள்ளிக்கூடங்கள் தான் இதுகளில் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன். வேறு பள்ளிக்கூடங்கள் இதுகளுக்குள்ள பெருசாக இந்த விளையாட்டுகளில் ஈடுபடுறது மிக குறைவாக இருக்குது. சில வழியில் ரக்கெட்ஸுன்ற விலைகள் மைதானங்கள் இதுகள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் முந்தி கயிறு கட்டி போட்டு கூடி நாங்கள் பேட்மிண்டன் விளையாடினோம் அந்த காலங்கள். இப்போ தான் நெட் எல்லாம் கட்டி இப்போ நான் இதில் வரையிலே பார்க்குறேன்னா இந்த இதுக்குள்ள வெளி இதில் விளையாடி கொண்டு இருப்பீங்க இரவில் பேட்மிண்டன் எல்லாம்.
டேபிள் டென்னிஸும் முந்தி சும்மா டேபிள்களில் ஆரம்பங்களில் அப்படித்தான் சும்மா ஒரு டேபிள்களில் விளையாடித்தான் பின்ன நெட் வந்தது டேபிள் அளவு வந்ததுலாம் சொல்லப்படும். எனவே நீங்கள் இந்த விளையாட்டை விடாமல் இன்னும் நாங்கள் எங்களோட ஜெனரேஷனுக்கு இதை கொடுக்க வேணும். எனவே இந்த வேளையில் இந்த சாம் காலேஜ் சாம் வந்து ஒரு சின்ன படியனாக எங்களோட விளையாட்டை பார்த்து ரசித்து இப்போ எங்களை அடிக்கிற நிலைமைக்கு அவையில் இருக்கிறா என்று சொன்னால் இந்த சர்வீஸுகள் வேண்ட ப்ராக்டிஸுகள் நானும் தோற்றுருக்கிறேன் வேற்றி எல்லாம் பேந்து என்னட்ட தோற்று பேருந்து அவையிட்ட நான் தோக்க வேண்டிய நிலைமையிலாம் வந்தது. அதோட ரிட்டையர் பண்ணுவோம்னு நான் பேசாமல் விட்டுட்டேன். இப்போ ஓப்பன்ஸில் ஆடுறேன் என்று சொன்னால் எங்களோட நிலையில் இருக்க வரும் நாங்கள் அந்த இப்போ வெஜிடபிள்ஸ் டூர்னாமெண்ட்டுகளுக்கு போகிறது. எனவே இன்றைக்கு நீங்கள் நல்ல ஒரு இதை கொடுத்துருக்குங்க யாழ் மாவட்டத்துக்கு. நாங்கள் நல்ல ஒரு சிறந்த வீரர்கள். எனவே உங்களை வாழ்த்தி கொண்டு இன்றைய நாளிலும் இந்த இயக்குநர்கள் சகல கோச்சஸ் மற்றது இதை ஒரு விழாக எடுத்திருக்கிறீங்க. அதுக்கும் நான் நன்றி கொண்டு உண்மையாக நீங்கள் இதே மாதிரி இங்கே மீண்டும் செய்ய வேணும் பழகணும். தேங்க்யூ.